நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, இப்போ நம்ம கோழி பண்ணையில் இருந்துட்டு நம்ம கோழி வளர்த்தணும்னாவே நிறைய விலங்குகளோட பிரச்சனைகள் வரும். முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கனாவே வானம்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே பருந்து பறக்கும். அதே மாதிரி மொசலடிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறிய பறவையை வந்துட்டு கோழி குஞ்சு பிடிச்சிட்டு போகுங்க. இந்த மாதிரி வந்துட்டு வானத்திலேருந்து எண்ணற்ற பிரச்சனைகள் வருங்க. அதுபோக வந்துட்டு கீழே நிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாவே கீரி, பாம்பு, எலி, பெருக்கான் இந்த மாதிரி நிறைய வகையான பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு பிரச்சனைங்க. பாம்புன்னு சொன்னால் படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் வந்துட்டு நம்மளுடைய பண்ணைக்கு ஒரு பாம்பு வந்துட்டு போயிருச்சுங்க. இந்த பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கோழி பண்ணை அமைச்சிருக்கக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பான பகுதி அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம என்னதான் ஃபென்சிங் போட்டிருந்தா கூட ஒரு சின்ன சந்து இருந்ததுன்னா அது வழியே பாம்புகள் அப்படிங்கிறது வந்துடும். இதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கோழி குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு கத்துறது, அதே மாதிரி அந்த முட்டையோட வாடைக்கு எல்லாமே வந்துட்டு பாம்பு வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. இறை எடுக்கிறதுக்காக பாம்பு வர்றதான் பார்த்தீங்கன்னா அதிகம். முக்கியமாக வந்துட்டு இந்த கோழி குஞ்சுகளை பிடிச்சி தின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி முட்டையிலிருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வருது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனைகள் எல்லாமே வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பண்ணைக்கு பாம்பு அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி புறா வளர்த்தணும் அப்படின்னா அந்த புறாவோட எச்சத்தோட வாசத்துக்கும் வந்துட்டு பாம்புகள் அதிகமாக வருங்க. நம்ம பண்ணைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாவே சுற்றியுமே தெரியும். உங்களுக்கு தோட்டத்துக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்குது. சுற்றி கம்பி வேலை போட்டு நம்ம பாதுகாப்பு பண்ணியிருந்தா கூட அந்த பாம்போட வருகை அப்படிங்கிறது வந்து நம்மளால் தடுக்கவே முடியலைங்க. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூண்டில் வந்துட்டு ஒரு 2 முட்டையாட்ட கோழி வச்சிருந்தது. நான் நைட்டு பார்த்துட்டு தான் போனேன். சரி பார்த்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிட்டுங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு பாம்பு வந்துட்டு அந்த முட்டை 2 முழுங்கிட்டு போயிடுச்சு. எப்படி பாம்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த முட்டை முழு நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தாரைகள் எல்லாம் இருந்தது. அதை வச்சு தான் பாம்பு வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோங்க. பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க. முக்கியமாக என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பண்ணை சுத்தமாக வச்சுக்கிறது ஒன்றுங்க பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்னதான் வந்துட்டு சுற்றி நம்ம கம்பி வலைகள் போட்டிருந்தா கூட அந்த சின்ன வலைன்னு சொல்லக்கூடிய அந்த சிறு வலை, அதாவது வந்துட்டு இப்போ கோழி வலைங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த கோழி வலைகள் சுற்றியுமே நம்ம ஒரு லேயர் மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சின்ன சின்ன வலைகள் எல்லாமே நம்ம சுற்றியுமே வந்துட்டு போட்டோம் அப்படின்னு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. முக்கியமாக மூணாவது ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மீன் வலை. ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய வலைன்னு சொன்னால் இந்த மீன் வலை தாங்க. ஒரு வெள்ளாயத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோழி பண்ணை இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 50 அடி இல்லை ஒரு 100 அடிக்கு அந்த பக்கம் அந்த பாம்பு வர இடத்துக்கு நம்ம பெருசாக கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாம்பு வந்தால் கூட அதில் மாட்டிக்குங்க. அது மாட்டினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யார் வந்துட்டு அந்த பாம்பை பிடிச்சிட்டு போவாங்களோ அவங்ககிட்ட நம்ம சொல்லி வந்துட்டு அதை கொண்டு போய் விட்டுருலாங்க. இதெல்லாமே முக்கியமான விஷயங்கள். வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் எல்லாம் பார்த்துங்க. நாங்கள் கோழி வளர்த்துறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை அடிவார பகுதி. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாகப்பாம்பு, சாரப்பாம்பு, கண்ணாடி விரிய, கட்டு விரிய இந்த மாதிரி எண்ணற்ற வகையான பாம்புகள் வந்துட்டே இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வர்றதை எடுத்துக்கிட்டிங்கனாவே நாகப்பாம்பு தான் வரும். என்னுடைய பண்ணைக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பாம்புகளாட்ட வந்திருக்குது. அதில் வந்துட்டு இடையில வந்ததான் பார்த்தீங்க அப்படின்னா பொறிநாகன்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப பெரிய பாம்பு. அதை வந்துட்டு நம்ம வனத்துறையில் இருக்கிறவங்க சொல்லி நம்ம அதை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த மூலையில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்தது என்ன பாம்புன்னு தெரியாமல் வந்துட்டு போயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு நைட் நேரத்தில் வருது அப்படின்னா ஒன்று கண்ணாடி விரியன் இல்லாட்டி வந்துட்டு நாகப்பாம்பு. இந்த 2 வகையில் ஏதாவது ஒரு வகையாக தான் இருக்குங்க. பார்ப்போம், இன்றைக்கி பார்ப்போம். அதே மாதிரி வெளியே வந்துட்டு வலை முட்டாச்சுங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் கட்டாயமாக வராது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியான ஸ்மெல் அடிக்கும், அதனால வராது. பிரியனங்கை செடி வச்சா அது கட்டாயமாக வராது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குதுங்க. முக்கியமாக வந்துட்டு பாம்பு வருது அப்படின்னா எலியோட பொந்து இருந்தால் பாம்புகள் வந்துருங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பெருக்கானெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோழி பண்ணக்குள்ளே இந்த பக்கம் ஓட்ட போட்டு அந்த பக்கம் வந்துரு. அப்போ வந்துட்டு அந்தோட சந்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம்புகள் வந்துட்டு உள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஃபென்சிங் எல்லாமே போட்டு தான் வச்சிருக்கிறோம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் ஃபென்சிங் சந்தில் வந்துட்டு பாம்புகள் அப்படிங்கிறது வரதான் செய்யுது. பாம்பை கண்டா நம்மளுக்கு கட்டாயம் பயந்தா நான் பார்த்தீங்க அப்புறம் நைட்டு வந்தேன் அப்படின்னா அப்படியே அந்த பக்கம் எல்லா பக்கமே லைட் போட்டு அப்படியே பார்த்துட்டு வருவேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு 2 டைம் பார்த்துருக்குறேங்க. ஒரு டைம் சாரப்பாம்பு, ஒரு டைம் நாகப்பாம்பு, இன்னொரு டைமுமே என்ன பாம்புன்னு தெரியாமல் இந்த 3 டைம் தான் நம்ம பண்ணைக்கு வந்துட்டு பாம்பு மாதிரி வந்துட்டு. இப்போ பாம்பு வர்றப்ப வந்துட்டு கோழிகள் எல்லாமே ஒரே இடத்துல ஒரு கூண்டுக்குள்ளே மட்டுமே ஒரு 20-30 இருந்துச்சு அப்படின்னா ஒரே முட்டை ஊதுச்சு அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு கோழிகள் செத்து போயிடும். இந்த பாம்புகள் கிட்ட இருந்து கோழி தப்பிக்க வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறன் மாதிரியான ஒரு அமைப்பு அமைச்சிருக்கிறேன். இங்கே வந்து பாருங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 கோழிகளாட்ட வந்துருச்சுங்க. பாம்பு கிட்ட இருந்து கோழிகளை தப்பிக்க வைக்கிறதுக்கான முறைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 20 கோழிகள் இந்த மாதிரியான ஒரு கூண்டில் வந்துட்டு 20மே ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நாகப்பாம்பு கண்டிப்பாக வந்து கோழிகள் போய் பாம்பை கொத்துச்சு அப்படின்னா கட்டாயமாக ஊது இல்லாட்டி சீரி கொத்துங்க. அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து நம்ம கோழிகளோட இழப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10-15 குச்சிகளை வச்சு இந்த மாதிரி பறன் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இங்க ஒரு கோழி, இங்க ஒரு கோழி, இங்க ஒரு கோழி, இங்க ஒரு கோழி, இந்த மாதிரி வந்துட்டு கோழிகள் எல்லாம் இதில் உட்காந்துக்குங்க.
பாம்பு சப்போஸ் இதில் ஏறி வந்துச்சுன்னா கூட ஒரு கோழி மட்டும்தான் கொத்து, மற்ற கோழிக்கு பாதிப்பாகாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கோழிகள் வந்துட்டு கொக்கரைக்கிறப்பவோ இல்ல மற்ற சமயத்தப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பாம்பை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு முக்கியமான வழிங்க. நம்ம வந்துட்டு என்னதான் கீழே பாதுகாப்பா இருந்து சின்ன வலை போட்டு பெரிய வலை போட்டு மீன் வலை போட்டு வச்சிருந்தா கூட இந்த மாதிரி வந்து நிலத்துல இருந்து ஒரு 5 அடிக்கு மேல வந்துட்டு கோழிகள் வந்துட்டு இப்ப இருக்கிற பாத்தீங்க அப்படின்னா பெருக்கான் கிட்ட இருந்தும் பாதுகாப்புங்க. நைட் ஏதாவது நாய்கள் வந்தாலும் பாதுகாப்பு. அதே மாதிரி பூனைகள் வந்தா கூட அவ்வளவு பெரிய கோழிகள் எல்லாம் கொண்டு போக முடியாது. அதே மாதிரி பாம்புகள் வந்தா கூட இங்க கீழ இருந்து மேலே ஏறி போறக்கெல்லாம் சாத்தியமே பெரும்பான்மை இருக்காது. இந்த மாதிரி வந்துட்டு பண்ணி வைக்கிறதா பாத்தீங்க அப்படின்னா பாம்புகள் கிட்ட இருந்து நம்மளுடைய கோழிகள் காக்கறதுக்கான ஒரு முக்கியமான முறைகள் அப்படின்னு இதெல்லாமே சொல்லலாங்க. அதே மாதிரி நாங்க வந்துட்டு எங்களுடைய பண்ணையில இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட மீன் வலையும் போட்டிருக்கிறோம். மாதிரி பரன் போட்டு கோழி வளர்த்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பானதுங்க. நைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நம்ம பண்ணை சாத்தினா கூட பரவாயில்ல. இப்போ வந்துட்டு ஃபுல்லாமே டைமண்ட் ஃபென்சிங் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஒரு நாள் பண்ணை வந்துட்டு நம்ம சாத்துல இல்ல நம்ம எங்காவது வெளியே போயிட்டு நைட் 10 மணிக்கு தான் வருவோம் அப்படின்னா கூட கோழிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது மேல அழகா உட்காந்துட்டு இருக்கும். நாயோட பிரச்சனையோ இல்ல மத்த எந்த விலங்குகளோட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கவே இருக்காதுங்க. அதே மாதிரி எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாய் இருக்குது. யாராவது திருட்டு வந்தாங்கன்னா கூட பக்கத்துல எல்லாமே உழைக்கும் பார்ப்பாங்க. அதே மாதிரி எங்களுடைய ரோடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒன் வே தான். இந்த ஒன் வே வழியா வந்துட்டு யாரும் ரிட்டர்ன் திரும்பி போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். அதனால எங்க ஏரியாவில் வந்துட்டு திருட்டு பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. வந்தா பாம்பு பிரச்சனை. அதே மாதிரி ஏதாவது நாய்கள் வெளியிருந்து வந்து நம்மளுடைய கோழிகள் கடிச்சு போட்டா தான் கோழியோட இழப்பா இருக்குமே தவிர்த்து மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பாம்பை வந்துட்டு முக்கியமா தடுத்து நிறுத்திருக்கான அந்த வலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வலையை போய் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி வந்துட்டுங்க கிண்ணி கோழி வளர்த்தினா பாம்புகள் வராது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்க நிறைய வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்பீங்க. கிண்ணி கோழி வளர்த்தினா பாம்புகள் வருதோ இல்லையாங்க. ஆனால் பாம்பு வர்றதை வந்துட்டு கட்டாயமா கிண்ணி கோழி வந்துட்டு கண்டுபிடிச்சிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா பண்ணையில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்ணி கோழி வந்துட்டு நல்லா கத்த ஆரம்பிச்சிரும். அந்த சமயத்தில் நம்ம பண்ணைக்கு போய் பார்த்துக்கலாங்க. நம்மளுடைய கிண்ணி கோழி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் முட்டை வச்சு அடப்படுத்திருக்குது. இங்கே பாருங்க அவங்க அடப்படுத்திருக்கிறாங்களா, அழகாக அடப்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8-9 முட்டைகளாட்ட வச்சு இங்கே அடப்படுத்திருக்கிறாங்க. கிண்ணி கோழியோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பண்ணையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குது, இல்லை கோழி பண்ணக்குள்ள யாராவது நைட் நடந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா கூட உடனே பார்த்தீங்க அப்படின்னா கத்துன்னு கத்திட்டு அப்பவே நம்மளுக்கு வந்துட்டு தகவல் கொடுக்குறது தான் பார்த்தீங்க அப்படின்னா கிண்ணி கோழியோட வேலை. இங்கே பாருங்க எப்படி அழகா படுத்துட்டு இருக்குதுன்னு நம்மளை பார்த்துட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்போ நாங்கள் பாருங்க கோவப்படுதா, சரி அவங்களை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். கோழி அப்படி விரியுது பாருங்க, நீ ஏன் பக்கத்தில் வர்ற நீ அப்படிங்கிற மாதிரி விரியுது. கிண்ணி கோழிகள் வந்துட்டு சின்ன சின்ன வகையான பாம்புகளையும் பார்த்தீங்க அப்படின்னா கொத்துங்க. ரொம்ப பெரிய பாம்பா இருந்தது இல்லை ஒரு 5 அடி 6 அடி பாம்பா இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதே ஓரளவுக்கு சின்ன பாம்பு 1 அடி 1.5 அடி குட்டி எல்லாம் இருந்தது அப்படின்னா கட்டாயமா கிண்ணி கோழியும் சாப்பிடுங்க, கோழிகளும் சாப்பிடு. பாருங்க நம்மளுடைய கிண்ணி கோழி ஒரு 8 முட்டை வச்சு அடப்படுத்திருக்காங்க. இவங்க குஞ்சு பொறிச்சாங்க அப்படின்னா வீடியோ பதிவாக போடுறேன். நிறைய பேர் வந்துட்டு பாம்புனாவே பயந்துட்டு இருப்பாங்க. இந்த பாம்பை வந்துட்டு ஒரு ஈஸியாக பிடிக்கிறதுக்கான ஒரு வழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே இந்த மீன் வலை தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக வந்துட்டு இந்த மீன் வலையை வந்துட்டு வாங்கி நம்ம இதை விட்டோம்னா போதுங்க, பாம்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் சீக்கிரம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1 வெள்ளாய் 2 வெள்ளாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது இந்த 1 வெள்ளு போதுறது 1 வெள்ளாயோ 2 வெள்ளு போதுறது 2 வெள்ளாயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மீன் வலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வெள்ளாய் மீன் வலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பெரிய பாம்பாக இருந்தாலும் சிக்கிறீங்க. இதே வந்துட்டு 1 வெள்ளாயை நம்ம வலை போட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாம்புகள் நல்லா ஒரு இவ்வளோ பெருசு வெள்ளிச்சோடு இருக்கிற பாம்புகள் கூட இதில் சிக்கிறோம். நாங்கள் எதுக்காக இதை போட்டிருக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணைக்கு வந்த பாம்பு வந்துட்டு ரொம்ப பெரிய பாம்புங்க. இங்கே பாருங்க, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் வலை விட்டாச்சு, பாம்பு வர்றதையும் தடுத்துடலாம். மீன் வலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய மீன் வலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோவே வந்துட்டு 100 ரூபா அந்த மாதிரி கிடைக்குங்க. 100 ரூபாய்க்கு 1 கிலோ வலைகள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50 அடி 60 அடி தூரத்துக்கு வரும். இந்த மாதிரி வந்துட்டு அந்த பாம்பு வர்ற எல்லை எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த 1 வெள்ளாயன்னு சொல்லக்கூடிய அந்த வலையை வாங்கி விட்டுட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு வரக்கூடிய பாம்புகள் எல்லாமே கட்டாயமாக இந்த வலையை தாண்டி வரவே முடியாதுங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மீனே ஈஸியாக சிக்கக்கூடிய இந்த வலையில் வந்துட்டு கட்டாயமாக பாம்புகள் அப்படிங்கிற சிக்கிங்க. இந்த வலை இருந்துச்சு அப்படின்னா இந்த பவுண்டரி தாண்டி பாம்பு கண்டிப்பாக அந்த பக்கம் வர முடியாது. அதே மாதிரி பாம்பு எப்படி இதில் மாட்டுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு உள்ளே போகும். உள்ளே போய் மாற்ற பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ லேசாக சிக்கிறன்னு சொல்லிட்டு அப்படியே நெளி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இந்த ஒரு வலையை இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாமே சிக்கிக்கும். அதனால வந்துட்டு நீங்கள் கோழி பண்ணை வச்சிருக்கிறீங்க இல்லை உங்கள் வீட்டில் அடிக்க ஒருக்கா பாம்பு வருது, நீங்கள் ஒரு காட்டு பகுதி பக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி வந்துட்டு மீன் வலையை நம்ம சுற்றி முட்டணும் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பண்ணைக்கு பாம்பு வராமல் பார்த்துக்கோணுங்க. அப்படியே பாம்பு வந்தால் கூட அந்த பாம்பு வந்துட்டு கோழிகள் கொத்தாமல் இருக்கிற அளவுக்கு மேலே வந்துட்டு பறனை எல்லாமே போட்டு கோழிகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கோழி பண்ணையிலிருந்து ஒரு 100 அடி தள்ளி பாம்பு எந்த இடத்துல இருந்து வருமோ அந்த இடத்துக்கு இந்த மாதிரியான ஒரு வலையெல்லாம் போட்டுக்கோணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பாம்புக்கும் கோழிகளுக்கும் உண்டான வித்தியாசம், அதாவது 2 அடுக்கு பாதுகாப்பு 3 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்தா அந்த மாதிரி வந்துட்டு கோழி வந்துட்டு நிலத்திலிருந்து ஒரு 5 அடிக்கு மேலே அதே மாதிரி இந்த வலையெல்லாம தாண்டி பாம்பு வந்து அதை கொத்துனாதான் அந்த கோழி சாகிற மாதிரி ஒரு 2 அடுக்கு பாதுகாப்புக்கு மேலே நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாவே
வந்துச்சுனாவே கோழிகள் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. கோழி பண்ணையில் வந்துட்டு பாம்பு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரணமான பிரச்சனை தான். அதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்குது. கோழிகளுக்கு நோய் வந்துச்சுனாவே எவ்வளோ கோழிகள் சாகு எப்படி சாகு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஒரு டைம் நோவு வந்துச்சுனாவே கிட்டத்தட்ட 5 உருப்படி 10 உருப்படி அப்படி சாகுங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த எலி மருந்துகளை தின்னுட்டு வரக்கூடிய எலிகள் வந்துட்டு இங்கே செத்தாக கூட நம்மளுடைய கோழிகள் நிறைய வகையான பிரச்சனைகள் இல்லாமல் வருது. இன்றைக்கி வந்துட்டு பாம்பு வந்துச்சு அப்படின்னா அந்த பாம்பு எப்படி எல்லாம் நிறுத்தலாம், அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நிறுத்தலாம்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வலையூட்டு நிறுத்தலாம். அந்த ஒரு 5 அடிக்கு மேலே பரன் போட்டு அந்த பரன் மேலே கோழி இல்லாமல் இருக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குற தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நம்புறேன். மேலும் விவசாயிகளுக்கு யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த படம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.